சார் இதுக்கு ரெஃபரன்ஸ் புக் சொல்றேன்னு சொன்னீங்களே சார். வெயிட் பண்ணுங்க சார், சொல்றேன். சார் ஒரு சின்ன டவுட் சார். லாஸ்ட் சப்ஜெக்ட் குவான்டிடேட்டிவ் சப்ஜெக்ட் நீங்க எடுத்தீங்கல்ல சார்? சொல்லுங்க. நீங்க தானே சார் எடுத்தீங்க குவான்டிடேட்டிவ்? அதுல நீங்க வந்து கொடுத்த சம்ஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணி அது ரிலேட்டடான வேற சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணா போதுமா, இல்ல ப்ராபபிலிட்டி கூட இருக்கு அது கூட பிராக்டிஸ் பண்ணுமா சார்? எல்லாமே பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே சார். நீங்க அந்த ப்ராபபிலிட்டியே தொடவே இல்லையா, அதனால கேட்டேன் சார். டைம் இருக்காது மேடம், கொடுக்குற டைம் நான் பண்ண முடியாது. சரி, ஓகே சார். நம்ம காப்பி பண்ணலையா சார்? சொல்யூஷன்ல இருந்து காட்டுங்க சார். சொல்யூஷன் தான் உங்களுக்கு கிளியர் சொல்யூஷன் கொடுக்கணும். ட்ரை பண்ணுங்க. போட்ட மாடல் தானே சார் ட்ரை பண்றோம் சார். வாய்ஸ் ரொம்ப இது லோவா கண்டிப்பா கேக்குது ஒர்க் சார். அவுட் ஒரு பண்ணுங்க. வாய்ஸ் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க ட்ரை சார். பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்றோம் சார். ஒரு வாட்டி ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறோம் சார். அது எப்படி சரி, போடணும்ன்றது. யாராவது ஸ்கிரீன்ஷாட் தான் போட்டு விடுங்க. அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஆன்சர் வந்து பார்த்த மாதிரி தான். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க தப்பு பண்றீங்கன்னு பாருங்க. இப்ப கொடுத்த முன்னாடி போட்ட அதே மாடல் தானே சார் எனக்கு என்னன்னா, முன்னாடி வந்து நீங்க யூனிட்ஸ் கொடுத்திருந்தீங்க, அதனால வந்து அதெல்லாம் பேசாது. இப்போதைக்கு முன்னாடி ஒரு சம கொடுத்தல போட்டு காமிச்சல லாஸ்டா அதே மாடல் தாம்மா. ஓகே, அதுக்கப்புறம் அதே மாடல் எல்கேஜி பசங்க கூட அதே மாடல் போடுவாங்க உட்காந்து. நீங்க ஏன் மறுபடியும் ஆன்சர் கேக்குறீங்க? தப்போ ரைட்டோ போடுங்க, ட்ரை பண்ணுங்க. அதே மாடல் தானே. உங்க மேல உங்களுக்கு கான்பிடென்ட் இல்லையா சொல்லுங்க. இப்ப போட்ட மாடலோட அதே ஸ்டெப் தான் இந்த சம கொடுத்துருங்க மேடம். சார் கேன் யூ சார் நான் வேரியபிள் கான்ஸ்டன்ட் போட்டுட்டேன். அதோட ஆன்சர் சொல்றேன், கரெக்ட்டா செக் பண்றீங்களா? இப்போ நான் சாட் பாக்ஸ்ல போட்டுருக்கேன் பாருங்க, அதான் ஆன்சர். ஓகே. I'm not able to solve the fifth one, sir. Profit loss and sales are 1 lakh. Yeah, madam. I'm not able to solve the fifth one, sir. Madam, that question. 100 times டவுட் இருக்கா கேட்டு சொல்லுங்க. You are all professional people. டவுட்னா நீங்க தான் கேட்கணும். என் மேல அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் இருக்கு. ஏற்கனவே கொடுத்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் தான் போட சொன்னேன். நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் தான் லைஃப்ல எல்லாமே பண்ண முடியும். ஒரே டைரக்டா யாருக்குமே லேர்ன் பண்ணா உடனே வந்துடாது.
நான் சொல்லி கொடுத்து அதே சம் தான் உங்களை போட சொல்லியிருக்கேன். சேல்ஸ் Okay, fine. ஆன்சர் சொல்லுங்க சார். சேல்ஸ் கரெக்ட்டா பாருங்க. Can you ரெக்வஸ்ட் சேல்ஸ் வர provide more questions for practicing? No, ma'am. What? Can you provide more questions for No, practicing? it's a problem paper. And then, sorry. Okay, Sir, problem tomorrow paper. again How discuss, to sir. sort. Sir, how to find variable cost? Variable cost is nothing that sales. Variable cost means nothing but fixed cost plus variable cost equal to total cost. Variable cost கண்டுபிடிக்கணும், அதுக்கு தனி ஃபார்முலா இருக்கு. I tell you, don't worry about it. Okay. Okay, sir. Variable cost equal to sales minus contribution. That's all. That is a formula. Variable cost equal to sales minus contribution. So variable cost sales into PV ratio பண்ணலாம்ல sir? Yeah, sales into PV ratio, you can get contribution. So Yeah, sales okay, minus பண்ணா, you will get a variable cost. Okay. Yes, sir. Okay. Sir, tomorrow session. Sir. Tomorrow the same session, same link. நீங்க லேட்டா வந்தா இந்த வாடி யாரையும் அப்லோட் பண்ண மாட்டாங்க. 135 140 போஸ்ட் பண்ணுவேன். என்னால மீட்டிங்ல Sir, இந்த கிளாஸோட கண்டினியூஷன் இருக்குமா இல்ல இன்னைக்கு எடுத்தது நாளைக்கு எடுப்பீங்களா சார்? இதோட கிளாஸ் கண்டிப்பா நாளைக்கு இருக்கும். சார் வெரி ஓகே சார். சார் கொஞ்சம் எல்லாரையும் அலோ பண்ணுங்க சார் நாளைக்கு. நீங்க 135 145 குள்ள வரலன்னா நான் அலோ பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் என்னால பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இங்க கிளாஸ் இருக்கு. ஓகே சார். வேரியபிள் காஸ்ட் ஃபார்முலா சொல்லுங்க. லேட்டா வந்து உள்ள வந்து நான் எப்படி கேட்க முடியும்? ஓகே சார், ஓகே சார். Professional people, you are pushing on time. Sales minus contribution. Variable cost formula. மேடம் சொல்லுங்க. சார் இந்த PDF chatல அப்லோட் பண்ணி விடுறீங்களா இப்போ? ஃபார்முலா சொல்லுங்க சார். இதோ போட்டுருக்காங்க பாரு, கரெக்ட். வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன். Sales minus contribution. மேல போட்டுருக்காங்க பாருங்க, கரெக்ட். நான் சொன்ன ஃபார்முலாவே. கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ, அவ்வளவுதான். சார் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன் சார். இந்த PDF மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். மத்த ப்ராப்ளம்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்றேன். அதான் போட்டுருக்கீங்களே யாரோ போட்டோஸ். அவங்க டவுன்லோட் பண்ணி. இது இல்ல சார். இப்போ நீங்க பேஜ் காட்டுறீங்களே 23 பேஜஸ் அது சார். ஓகே. சரி. இது இந்த சம் நான் போட்டுட்டேன் சார். என்ன வேணும் உங்களுக்கு? இந்த ப்ராப்ளம் வேணுமா? ஆமா சார். அந்த 23 பேஜஸ் அந்த இது வேணும் சார். சார் நம்ம மார்ஜினல் நான் காஸ்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன் சார். சார் நிறைய பேர் வேரியபிள் காஸ்ட் கேட்டாங்களா, இதுலயே சொல்யூஷன் வச்சிருக்கேன். வேணும்ன்றவங்க அதுல பாத்துங்க. சார் இந்த PDF ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க சார். நீங்க எடுத்த PDF. அதான் பண்றேன் மேடம். சார் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன் சார் ஆல்ரெடி. அதை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுறேங்க சார். என்ன பண்றது? டிராகன் ஆஃபீஸ் வந்தாங்க. மைக் ஆஃப் பண்ணுப்பா. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் புக் எங்க இருக்கு? சார் இந்த 23 பேஜஸ் அனுப்பி விடுங்க சார். அனுப்புறமா? ஆமா பார்த்து அனுப்பிடுங்க. சார் நான் பேசுறது கேட்கலன்னு நினைச்சேன் சார். யாரோ நடுவுல கத்திட்டே இருந்தாங்க சார். கத்திட்டு இல்ல, பாட்டு பாடிட்டு இருந்தாங்க சார். ஓகே. சார் சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க சார் அந்த 23 பேஜஸ். சார் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார்.